ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம த எக்ஸ்பான்ஸ் சீரிஸோடைய செகண்ட் சீசனை முடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம ஹோல்டனுடைய டீம் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அழிக்கிறதுக்காக கேனிமிட் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அது கூடவே ப்ராக்ஸியோட பொண்ணை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வீனஸ்ல அந்த ஹீரோ ஸ்டேஷன் மோதி அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அந்த ஸ்டேஷன் விழுந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல சில பயாலஜிக்கல் காம்பவுண்ட்ஸா அவங்களால பார்க்க முடியுது. இது எப்படி சாத்தியம், இந்த மாதிரி உயிர்கள் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க. இதை தாண்டி நம்ம கன்னி ஒரு ஏலியனை பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலா அது ஏலியன் கிடையாது, அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் உடைய ஹைபிரிட். இதெல்லாம் என்னாச்சு அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வச்சு நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல கன்னியை காமிக்கிறாங்க. கடலை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களே, அவங்கள திரும்ப ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்ப கன்னி ஏகப்பட்ட கேள்வியா கேப்டன் கிட்ட கேக்குறாங்க. ஏன் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்றது எல்லாமே போய் தானே அப்படின்ற மாதிரி கேட்டா, அதுக்கு அந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும், உன் இஷ்டத்துக்கு எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ சொல்ற மாதிரிலாம் இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தனா பிரச்சனை பெருசாயிடும். பூமி மார்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி அட்டாக் பண்ணா மார்ஸால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால ஒழுங்கா உன் வாயை மூடிட்டு மார்ஸுக்கு போற வழியை பாரு. இதுக்கப்புறம் நீ சோல்ஜரே கிடையாது. ஒரு உண்மையான சோல்ஜர் எப்பயுமே கேள்வி கேட்க மாட்டான், கொடுத்த ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவான். சோல்ஜருக்கான தகுதியை நீ இழந்துட்ட, அதனால கிளம்புறதுக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போயிடுறாரு. கன்னிக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வராங்க. இவங்களை கூட்டு போறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வருது. ஆனா அது வந்து லேண்ட் ஆகுறதுக்குள்ள திரும்பி வந்த மாதிரியே மேல போயிடுது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, நம்ம கிறிஸ்டின் பண்ண வேலை தான். ஓபிஏவை சேர்ந்தவங்க பாம் வச்சதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பும் இங்க லேண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம். அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னியை திரும்ப ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வரும்போது கன்னி சிச்சினே வராங்க. கண்டிப்பா கிறிஸ்டின் நம்மளுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான காண்டு. என்கிட்டயே போய் சொல்லிட்டு என்னையே டிஸ்மிஸ் பண்றீங்களா, இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேப்டனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்களே, அது கரெக்ட் தான் போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் கேப்டன் திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா வாயில 2 குத்து வாங்கினதும் ஆட்டோமேட்டிக்கா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடறான். ப்ராஜெக்ட் கேலிபன் அப்படின்னு ஒன்னு காமிக்கிறான். அதாவது அந்த புரோட்டோ மாலிகூல் ஹைபிரிட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டோட பேரு புள்ள இருக்கு. கேனிமிட் ஸ்டேஷன்ல வச்சுதான் அந்த ஹைபிரிட்டை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல 6 யூஎன் சோல்ஜர்ஸும் நம்ம கன்னியோட டீமும் தான் பலியாடு. இது எல்லாமே நடக்கும் போது மேல ஒரு ட்ரோன் பறந்துகிட்டு இருந்துச்சுல, அது வேற யாரும் இல்ல, இவங்களது தான். அந்த ஹைபிரிட் எப்படி வேலை செய்து அட்டாக் பண்ணுதுன்னு மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வைக்கிறாங்க பாருங்க மூஞ்சிலே ஒண்ணு, என் டீமையே சாவடிச்சிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயலை அடிச்சு மட்டையாக்கிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தா அங்க இருக்க யூஎன் சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. கிறிஸ்டின் கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிறிஸ்டினும் வந்து மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ நம்ம கன்னி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம், அங்க நடந்தது ஒரு வெப்பன் டெஸ்ட் தான். இங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி வந்துட்டு அந்த பக்கம் அந்த வெப்பனை டெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கான பிளான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்னி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஜூல்ஸ் பைய மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஜூல்ஸ்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஜூலியோட அப்பா தான். என்னடா இன்னைக்கு என்ன நரி மூஞ்சில முடிச்சிட்டேன் போல இருக்கே, எல்லாமே எனக்கே சாதகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு கேக்குறாங்க. நம்ம கிறிஸ்டின் அவர் ஃபேமிலிக்கு பண்ண விஷயம் நல்லா வேலை செஞ்சிருக்கு புள்ள. பொருளாதார நெருக்கடி கொடுத்து அவங்க எங்க போனாலுமே நிம்மதியா இருக்காத மாதிரி நம்ம கிறிஸ்டின் பண்ணியிருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த ஜூல்ஸ் பைய ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசுறான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ஆனா உங்க இடத்துல கிடையாது, என் இடத்துக்கு நீங்க வரணும். கூட வேணா ஒரு 2-3 பேரை மட்டும் கூப்பிட்டு வந்துக்கோங்க, அதுக்கு மேலலாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இது வந்து ஒரு பயங்கரமான ரிஸ்க். ஏன்னா அவன் ஏரியாக்கே போனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால நம்ம கிறிஸ்டினோட பர்சனல் செக்யூரிட்டி ஆளு, இவரோட பேரு கார்டியார், அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ இது ட்ராப் மாதிரி இருக்கு, சோ நம்மளா போய் அவன் வலையில விழுந்துட வேணாம், நீங்க தயவு செய்து இதுக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம கிறிஸ்டின் முன்னாடியே ஓகே சொல்லிட்டாங்க போல இருக்கு. ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அலெக்ஸ காமிக்கிறாங்க. அவரு ஜாலியா ஒரு நிலவு பக்கத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல, அப்படி அவரு சில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலர்ட் வருது. என்னன்னு பார்த்தா, இதுக்கப்புறம் கேனிமேட் ஸ்டேஷனுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி எந்த ஒரு ஷிப்பும் போக கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்துருது. இப்படி ஒரு தடையை போட்டாங்கன்னா ஹோல்டன் எப்படி அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர முடியும்? சோ நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் கிட்ட பேசலாமேன்ட்டு போனை எடுத்தா கண்டிப்பா இதுல வர சிக்னல்ல ஒரு மாட்டிப்பாரு. ஓகே ஷிப் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இன்ஜின் ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே ரேடார்ல மாட்டிப்பாரு. அப்புறம் என்னதான்டா பண்றது, எப்படி நம்மளால அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு அப்படியே ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது. இன்ஜின் ஆன் பண்ணாதானே மாட்டிப்பாரு, அதுக்கு பதில் ட்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த இடத்துல ஏகப்பட்ட நிலவுகள் இருக்கு, அந்த நிலவுகளுடைய கிராவிட்டியை ஒரு ஸ்லிங் ஷாட், அதாவது உண்டிகோல் மாதிரி யூஸ் பண்ணி இவர் ஒரு நிலவா புடிச்சு கடைசியா அந்த கேனிமேட் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளான் பண்ணி அதையும் செயல்படுத்துறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த ஷிப்ல இருக்க ட்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி ஜாலியா கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போய்கிட்டு இருக்காரு. ஆஹா இவ்வளவு ஈஸியா இருக்கே, இதை முதலே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வாட்டுக்கு கேஷுவலா ஜாலியா போய்கிட்டு இருக்காரா. ஆனா இவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. என்னன்னா இந்த மாதிரி போறதுனால இவரோட ஷிப் எப்படி மார்ஷியன்ஸோட ரேடார்ல தெரியாதோ அதே மாதிரியே இவராலையும் மார்ஷியன்ஸோட ஷிப்பா பார்க்க முடியாது. அதை மறந்து போயிட்டு ஜாலியா ஊஞ்சல் ஆடுற மாதிரி அப்படியே மறந்துங்கன்னே போறாரா. டக்குன்னு பார்த்தா முன்னாடி ஒரு மார்ஷியன் ஷிப் வந்துருது. அவ்வளவுதான், பேக் அடி பாடியை உள்ள தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு நிலவு கிட்ட மறைஞ்சுக்கிறாரு. அப்பா சாமி, ஜஸ்ட் மிஸ், இந்நேரம் மாட்டிருப்போம், இதுக்கப்புறம் திமிரெல்லாம் போக கூடாது, பார்த்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஷிப்பை நவுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் ஹோல்டனை காமிக்கிறாங்க. கேமரால செக் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா அந்த இடம் ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கு. இவங்களும் அந்த வழியா போயினே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல அந்த இடத்துல நம்ம ப்ராக்ஸியோட பொண்ணு யூஸ் பண்ற ஒரு மெடிசன் இருக்கு. இது என்னோட பொண்ணு யூஸ் பண்ற மெடிசன் தான். அவ டெய்லியுமே இதை ஒரு டோசேஜ் எடுத்துக்கணும். இப்ப இது இருக்குன்னா கண்டிப்பா என்னோட பொண்ணு உயிரோட தான் இருப்பாளோ, கண்டிப்பா என் பொண்ணு இந்த வழியா தான் அந்த டாக்டர் கூட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த கேனிமேட் ஸ்டேஷன்ல அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் நம்ம ப்ராக்ஸியோட பொண்ணை கூட்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணோட பேரு மே. அந்த பொண்ணு கேட்டுங்கன்னே வரா, டாக்டர் நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், எனக்கு என் அப்பாவை பார்க்கணுமே, திரும்பி என்ன கூட்டு போங்களேன், அப்பா கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்கன்னே வரா. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு, என்னம்மா எப்படி பேசுற, இதுக்கப்புறமேட்டு தான் ஃபன்னே இருக்கு, நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம், நம்ம போற இடத்த மட்டும் நீ பார்த்தனா பயங்கரமா சந்தோஷப்படுவ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஆசையா பேசி கூட்டு போறாரு. அந்த இடத்துல போடப்பட்ட மெடிசனை தான் இப்ப இந்த பக்கம் பிரசன்ட்ல நம்ம ப்ராக்ஸி கண்டுபிடிச்சிருக்காரு புள்ள. இப்படியே போனோம்னா என் பொண்ணை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா நிறைய டாக்டர்ஸும் சோல்ஜர்ஸும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் மேயோடைய பேகும் இருக்கு. டேய் என் பொண்ணை என்னடா பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹோல்டனும் பதிலுக்கு சுடுறாங்களா, அந்த பயலுங்க சுட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு பார்த்தா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சே என்னடா எஸ்கேப் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு டோர் இருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒரு பாடு இருக்கு. என்ன பாடுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு ஸ்லீப்பிங் பாடு மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு குழந்தை அந்த புரோட்டோஜன் டெஸ்ட் பண்ணப்பட்டு இறந்து போன நிலைமையில இருக்கு. ஆனா நல்ல வேலை அது நம்ம ப்ராக்ஸியோட பொண்ணு கிடையாது. ஆனா என்னோட பொண்ணுக்கும் இந்த மாதிரி பண்றதுக்காக தானே கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் அவரை வெளியே கூட்டு வந்துட்டு நம்ம ஹோல்டன் என்ன பண்றாரு, அவர் இங்க வந்ததுக்கான காரணமே அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அழிக்கிறதுக்காக தான். சோ அந்த பாடையே மொத்தமா அவர் அழிச்சிடுறாரு. ஏன் இவங்க இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு டோர் ஓபன் பண்ணி உள்ள கிரேனேட் வந்து விழுது. ஏமஸ் அதை பார்த்துட்டு திரும்ப அந்த கிரேனேட் எடுத்து வந்த வழியிலே போட்டுறாரு. அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அந்த வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் செத்துருப்பாங்கன்னு பார்த்தா பயங்கரமா சுடுற சவுண்டு கேக்குது. அலறாங்க எல்லாரும். என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சத்தம்லாம் அடங்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதவை திறந்து அந்த பக்கம் போய் பார்த்தா அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே கொடூரமா செத்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்தாலே தெரியுது கிரனேட்னால இந்த மாதிரி ஆகல, ஏதோ ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்ணிருக்கு. நடுவுல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸ்குள்ள தான் எதையோ ஒண்ணு வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அதுதான் வெளியே வந்து அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த உடச்சிக்கிட்டு வெளியே ஓடி இருந்திருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு டாக்டர் அரை உசுர்ல இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும், எதுக்காக குழந்தைங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க தான் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸை உருவாக்குனது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே செத்து போயிடுறாங்க. அப்போ வெளியே இருந்து யாரோ வராங்க. கண்ணை வச்சுட்டு ரெடியா அட்டாக் பண்றதுக்கு திரும்பினா பார்த்தா அது நம்ம ஆலெக்ஸ். வெற்றிகரமா எப்படியோ வந்துட்டாரு போல இருக்கு உள்ள. நண்பா மாசுடா, நீ வேற லெவல் பைலட், நீ வெயிட் பண்ணு, நாங்களும் ஸ்பேஸ் சூட் போட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹோல்டன் சொல்ல, அப்ப நயோமி நான் வரல அப்படின்றாங்க. ஹோல்டன், நீ முன்னாடி மாதிரி இல்ல, நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தம்போது எப்படி இருந்தியா அந்த மாதிரி நீ இப்ப கிடையவே கிடையாது, நிறைய மாறிட்ட, நீ யார பத்தியுமே கண்டுக்க மாட்டற, அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அழிக்கிறது மட்டும்தான் உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்த ஹோல்டன் இப்படி இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இங்க நடக்கிற எதையுமே தடுக்க முடியாது. அதனால நான் போயிட்டு மக்களுக்கு உதவி செய்ய போறேன். நம்ம ஒரு ஷிப்ல வந்தோம்ல, அந்த பொண்டாட்டியோடைய புருஷனை வேற கொன்னுட்டோம். ஆனா அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கண்டுக்காம இங்க வந்து புரோட்டோ மாலிகூல்ஸ் அழிக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க. அந்த அம்மாக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படும், நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயோமி ஹோல்டன் கிட்ட வரலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நயோமிக்கு துணையா ஏமஸும் கூட போயிடுறாரு. ஹோல்டனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய ஃபுல் மோட்டோ புரோட்டோ மாலிகூல்ஸை பரவாம தடுக்கணும், நிறைய மக்கள் இதனால சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட்ல ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால சரி நயோமி போனா போட்டோம், நம்ம போய் நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா வெளியே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸோட ஹைபிரிட் புள்ள. இன்னைக்கு இதோட கதையை முடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ராஜ் நாட்டில ட்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப அது ஒரு டோம்குள்ள போகுது. இவங்களும் அதுக்குள்ள போகலான்ட்டு பாக்குறாங்க. அப்ப கரெக்டா இவங்களுக்கு மேல ஒரு மார்ஷியன் ஷிப் போகுது. இப்ப மட்டும் இவங்க நவுந்தாங்கன்னா கண்டிப்பா மார்ஷியன்ஸ் பாத்துருவாங்க. ஆனா அதை பத்திலாம் அந்த ஹோல்டனுக்கு கவலையே இல்ல. ஆலெக்ஸ் என்ன பண்ற, அது அங்க ஓடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமா போ அப்படின்னு கத்துறாரு. ஏய் ஒரு நிமிஷம் இருறா, மேல பாரு மார்ஷியன் ஷிப் போயிட்டு இருக்கு, இப்ப மட்டும் போனோம்னா வசமா மாட்டிப்போம், அதுக்கப்புறம் ஹைபிரிட் எல்லாம் சாவடிக்க முடியாது, நம்ம தான் செத்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம், சோ அதனால கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லி லைட்டா நம்ம ஹோல்டனை அதட்டி உட்கார வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த மார்ஷியன் ஷிப் போயிடுது. அதுக்கப்புறமேட்டு இவங்க அந்த ஷிப் எடுத்துக்கிட்டு போறாங்க. விடுறதா இல்லையே அந்த டோம்குள்ளேயே ஷிப்ல போறாங்க. அந்த இடமே குட்டியா இருக்குது. கண்ணை கூட வெளியே நீட்ட முடியல, எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு செவரெல்லாம் இடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல அவங்க அந்த ஹைபிரிட
பைலட்டை பாத்துடுறாங்க. எய்ம் பண்ணி அடிக்கலான்ட்டு போகும்போது இந்த ப்ராக்சி தடுக்கிறாரு. ஏன்னு கேட்டா அவருக்கு ஒருவேளை அந்த ஹைபிரிட் இவரோட பொண்ணா இருக்குமோன்னு தோணுது. அதனால தடுக்க பாக்குறாரா. யோ என்னையா பேசுற, அது என்னதான் உன் பொண்ணா இருந்தாலும் இப்ப அது உன் பொண்ணு கிடையாது. ஒருவேளை அது உன் பொண்ணா இருந்திருந்தாலும் இப்ப அது உன் பொண்ணு கிடையாது, சும்மா இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தேடினா அதுக்குள்ள அதை காணோம். எங்கடா போச்சு இது அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த கேனிமேட் ஸ்டேஷனுக்குள்ள வரக்கூடாதுன்னு எல்லா ஷிப்புக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்களே. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஷிப்பு மட்டும் உள்ள வரலான்னு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா வந்துகிட்டு இருக்க ஷிப்பு டக்குன்னு பார்த்தா பிளாஸ்ட் ஆயிடுது. யார் அட்டாக் பண்ணா என்னன்னு தெரியல. அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகி கிறிஸ்டினை காமிக்கிறாங்க. ஜூல்ஸ் வந்து பேசலாம்னு சொல்லியிருப்பாருல, ஆனா அவர் பேசணும்னு சொன்னது பூமியில கிடையாது, ஸ்பேஸ்ல அவரோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு வர சொல்லியிருக்காரு. கிறிஸ்டின் கடைசியா எப்ப ஸ்பேஸுக்கு போனாங்கன்னு தெரியல. அதனால பயத்துல அப்படியே கண்ணை இறுக்கி மூடி உட்கார்ந்து இருக்காங்களா. கன்னி அதை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. கிறிஸ்டின் மட்டும் தனியா போல, அவங்க கூட காட் கன்னி இவங்க 2 பேருமே போறாங்க. சோ இவங்க 3 பேரும் ஜூல்ஸோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு வந்துடுறாங்க. அங்க ஜூல்ஸை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா. அப்போ கிறிஸ்டினோட ஹெட் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இவன் என்னத்துக்கு இப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா மார்ஷியனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். ஆக்சுவலா அவரும் பேச்சுவார்த்தைக்காக பூமிக்கு வந்திருக்காரு. அவர் இப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த ஹெட் பையன் தான். நேச்சுரலா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு பாய்சனை கொடுத்து போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் கிடையாது, கேனிமேட் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு ஷிப்பு மட்டும் வந்து லேண்ட் ஆகலான்னு பர்மிஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஷிப்பை அழிச்சதுமே இந்த பையன் தான். இத்தனை வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜூல்ஸை மிரட்டுறான். இங்க பாரு ஜூல்ஸ், அந்த ஷிப்பை அழிக்க தெரிஞ்ச எனக்கு உன்னோட ஷிப்பை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நான் அப்படிலாம் பண்ணாம இருக்கணும்னா உனக்கு ஒரு ஆஃபர். முன்னாடி கிறிஸ்டின் உட்கார்ந்துருக்காங்களே அவங்கள போட்டு தள்ளிட்டு பூமிக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் திரும்ப பழையபடி அந்த புரோட்டோமாலிகுல் ப்ராஜெக்ட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் இவன் இப்பதானே கொஞ்சம் திருந்தினா, என்ன திடீர்னு இப்படி மாறிட்டானே அப்படின்ட்டு பார்த்தா ஆக்சுவலா இவனுக்கு சரியான காண்டு நம்ம கிறிஸ்டின் மேல. இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, நானும் ஜூல்ஸோட பார்ட்னரா இருந்தேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான்ல. அப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பானா, கிறிஸ்டின் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்காம எப்படியா கிறிஸ்டின் காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த உண்மையெல்லாம் சொல்லி இருந்திருப்பான். ஆனா நம்ம கிறிஸ்டின் வந்து கையை விரிச்சிடுறாங்க. ஏன்னா அப்ப தேடும் போது ஜூல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. சோ ஜூல்ஸ் கிடைக்கலனா அந்த பழி எல்லாத்தையுமே ஓ மேல போட்டுருவேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அந்த ஒரு காண்டுல தான் இப்ப கிறிஸ்டினை போட்டு தரலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான். அவ்வளவுதான், ஜூல்ஸுக்கு அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி நம்ம கிறிஸ்டின் வாலண்டரியா வந்து மாட்டிக்கிட்டாங்களா, முடிச்சு விட்டுருங்கடா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. அப்ப நம்ம கன்னி என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாம அங்க இருக்க ஒரு வெண்ட் மூலியமா போயிட்டு காட்டு வரும்போதே சூட் எடுத்துட்டு வந்திருப்பாரு புள்ள, அந்த ஆர்மர் சூட்டை போட்டு வந்து அங்க இருக்க எல்லாருமே காலி பண்ணி இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நயோமி அந்த பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனாங்களே, ஆனா அவங்களா நம்ம நயோமியை பார்த்ததும் கத்துறாங்க. ஏமா நீங்க பண்ணது போதாதா, ஏற்கனவே நீங்க பெரிய உதவியா பண்ணிட்டீங்க, திரும்பி நீங்க எந்த உதவியும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி போக சொல்றாங்க. பட் நம்ம நயோமிக்கு மனசு கேட்கல. அப்ப நடந்த சண்டையில உங்க ஷிப் டேமேஜ் ஆயிருக்கல, அதை என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும், இப்போதைக்கு டைம் இல்ல, சீக்கிரமா ஷிப்பை சரி பண்ணிட்டு இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபுக்கும் வேற வழி இல்லையா, சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம நயோமி அந்த ஷிப்பை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா வெளியே பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் எங்களையும் கூட்டு போங்க எங்களையும் கூட்டு போங்கன்னு நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு போல, இங்கே இருந்தா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாரும் எங்களையும் கூட்டு போங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, இந்த ஷிப்ல வெறும் 52 பேருக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கு. இத்தனை மக்கள்ல வெறும் 52 பேரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனா இது அங்க இருக்கவங்க கிட்ட சொன்னா ஒத்துப்பாங்களா, கண்டிப்பா அதனால பெரிய கலவரம் வரும். சோ நம்ம ஷிப் எடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்டாட்டிக்காரங்க சொல்றாங்க. ஆனா நம்ம நயோமிக்கு இதுல விருப்பம் இல்ல, நான் ஒரு வாட்டியாச்சும் பேசி பாக்குறேன், பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வெளியே வந்துடுறாங்களா. அப்ப அந்த இடத்துல ஒரு தடிய, ஏய் இன்னாடி எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நயோமி கழுத்தை புடிச்சு செவுத்துல தூக்குறான் பாருங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேய் தடியா இங்க பாடுறா, நான் சொல்றத கேளு, ஏற்கனவே நான் ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்தேன், அங்க இருக்க மக்களை காப்பாத்தலாம்னு நினைச்சேன், பட் என்னால முடியல, அதனாலதான் இங்க இருக்கிறவங்களையாச்சும் காப்பாத்தலான்னு பாக்குறேன். ஆனா என்னால எல்லாரையும் காப்பாத்த முடியாது, வெறும் 52 பேரு, 52 பேரை மட்டுமாச்சும் என்ன காப்பாத்த விடு. ஹீரோ ஸ்டேஷன்ல எப்படி எதுவுமே பண்ண முடியாம வந்தனோ அதே மாதிரியே நாளாக்கிடாத, என்னோட இடத்த வேணா நீ எடுத்துக்கோ, நான் ஷிப்பை விட்டு வந்துடுறேன், எனக்கு பதில் நீ அந்த ஷிப்ல போ, ஆனா 52 பேர் மட்டும்தான் அந்த ஷிப்ல போக முடியும், தயவு செஞ்சு என்ன 52 பேரையாச்சும் காப்பாத்த விடு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த தடியை கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா எல்லாருமே ஷிப்ல போனா ஷிப்ல இருக்க எல்லாரும் செத்துருவாங்க, அதுக்கு பதில் ஒரு 52 பேரையாச்சும் காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவன் பேசினது அங்க இருக்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேக்குறாங்க. அந்த பையன் எப்படியா பேசி எல்லார்கிட்டயும் புரிய வச்சிட்டான். சோ எல்லாருமே லைனா நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாரையும் உள்ள ஏத்திடுறாங்க. அடுத்து பொண்ணுங்கள்ல சில பேரை ஏத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க, அவங்கள சில பேர், இந்த மாதிரி பிரிச்சு ஏத்துறாங்க. கொஞ்சம் பேரை ஏத்துனதுக்கே 52 பேரும் சரியா போச்சு. இதுல ஒரு பொண்டாட்டி உள்ள வந்துட்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியவே இருக்காங்க. இதுக்காக அவர் சண்டையா போட முடியும், அப்படியே தன்னோட பொண்டாட்டியை பார்த்துட்டு அழுதுன்னு நிக்கிறாரு. அவ்வளவுதான், 52 பேரை உள்ள ஏத்தியாச்சு, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியனை போக சொல்றாங்க நயோமி. ஆனா அந்த பையன் என்ன சொல்றான், இல்லங்க நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் சரியான ஆளு, நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரை உங்களால காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நயோமி
நயோமியை போக சொல்லிடுறான். அவங்களாம் அழுதுனே போறாங்க. வெறும் 52 பேரை மட்டும் காப்பாத்திட்டு அந்த ஷிப் அங்கிருந்து கிளம்புது. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்களே, எந்த ஒரு ஷிப்பும் உள்ள இருந்து வெளியே வரக்கூடாது, வெளியே இருந்து உள்ள போக கூடாதுன்னு. அதனால மார்ஷியன்ஸ் எல்லாருமே வார்னிங் கொடுக்குறாங்க. அத்துமீறி வெளியே வரீங்க, ஒழுங்கா திரும்ப போயிடுங்க, இல்லனா உங்க ஷிப்பை அழிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வார்னிங் இந்த பக்கம் நம்ம ஹோல்டனுக்கு வருது. உடனே நம்ம ஆலெக்ஸ் போகலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றாரு. ஆனா அப்பயும் இந்த ஹோல்டன் என்ன பண்றாருன்னா, இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஹைபிரிட தான் அழிக்கணும், ஒழுங்கா அது எங்க இருக்குன்னு தேடு அப்படின்றாரு. ஆலெக்ஸுக்கா கோவம் வந்துருது. ஏய் என்ன பைத்தியமா நீ, நம்ம கூடவே நம்ம ஃபேமிலி மாதிரி இருந்தவங்க அவங்க 2 பேரு, அவங்களுக்கு இப்ப ஹெல்ப் தேவைப்படுது, போலான்னு சொன்னா நீ மட்டும் லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நயோமி சொன்னதுதான் உண்மை, நம்மளால இதை தடுக்க முடியாது, எல்லாமே கை மீறி போயிடுச்சு, இப்போதைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை தான் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இவரு இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் வார்னிங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நயோமி வந்துட்டு, நாங்க நிறைய மக்களை காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்கோம், உள்ள நிறைய பொதுமக்கள் இருக்காங்க, தயவு செய்து அட்டாக் பண்ணிடாதீங்க, வேணும்னா எங்களை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த மார்ஷியன் ஆட்கள் கேட்கவே இல்ல, மிசைல லான்ச் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மிசைல் வந்து இந்த ஷிப்பை அழிச்சிடும், அவ்வளவுதானா எல்லாருமே சாவ போறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப மாசா நம்ம ராஜ்நாட்டி ஷிப்பு வந்து அந்த மிசைல் அழிச்சிருது. ஒரு வழியா ஹோல்டன் மனசு மாதிரி வந்துட்டாரு. ஆனா இப்ப பேட்ரோல் போயிட்டு இருந்த எல்லா மார்ஷியன் ஷிப்பும் இவங்க மேல மிசைல லாக் பண்ணிடுச்சு. இப்ப என்னடா பண்றதுன்னு எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹோல்டன் கெத்தா ஒரு விஷயத்த பண்றாரு. அங்க இருக்க ஷிப் எல்லார்கிட்டயும் சொல்றாரு, நாங்க ஒரு வார்ஷிப், எங்களை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை உங்கள யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் எங்க மேல மிசைல ஃபயர் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டுறாரா. இவரு மிரட்டுறதுக்கெல்லாம் இவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, லாக் பண்ண மிசைல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த 2 ஷிப்பும் சேஃபா அந்த இடத்த விட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, மூணாவதா ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அந்த ராஜ்நாட்டி ஷிப்ல ஹைபிரிட் ஏறி இருந்திருக்கு போல. இது தெரியாம நம்ம சேஃபா அங்க இருந்து வந்துட்டோம்டான்ட்டு ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அந்த டோம்குள்ள போயிட்டு வந்ததுனால ஷிப்பு லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு. சோ எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரால செக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த ஹைபிரிட பாத்துடுறாங்க. இது என்னடா டிக்கெட்டே வாங்காம ஏறி இருக்குது, எப்படியாச்சும் இதை கொல்லணும்னு ஹோல்டன் ரெடி ஆகுறாரு. அப்ப ப்ராக்ஸி என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு மனுஷனா தானே இருந்துச்சு, சோ கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இவர் அந்த ஹைபிரிட் ஒருவேளை இவரோட பொண்ணா இருக்குமோ அப்படின்ற மாதிரியே பேசுறாரு. ஆனா நம்ம ஹோல்டன் வந்துட்டு, இங்க பாருங்க நீங்க சொல்ற மாதிரியே அது முன்னாடி ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டனும் ஏமஸும் அதை கொல்றதுக்காக கன் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஹைபிரிடும் இவங்களை பாக்குது. பார்த்துட்டு வந்து அட்டாக் பண்ணுன்னு பார்த்தா அது வாட்டுக்கு நெஞ்சு பிடிச்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு டெக் இருக்கு போல, அதை பிச்சு புடிங்கி வெளியே தூக்கி போடுது. பார்த்தா அது ஒரு பாம். ஒருவேளை இந்த ஹைபிரிட் தப்பிச்சு போச்சுன்னா அதை சாவடிக்கிறதுக்காக உள்ளே ஒரு பாம் ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க போல, அதை தான் உஷாரா இப்ப அது பிச்சு போட்டுருச்சு. அவ்வளவுதான். அதை பார்த்தது இவங்க டப டப டபன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அது அசால்ட்டா அங்க இருக்க ஒரு கண்டெய்னரை தூக்கி போடுது. அதுல மேக்னெட் மாதிரி இருக்கும் போல இருக்கு. சோ அதுல நல்லா வசமா நம்ம ஹோல்டன் மாட்டிக்கிறாரு. ஏமஸ்க்கு அவரோட ஹெல்மெட் டேமேஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் லீக் ஆகிட்டு இருக்கு. எப்படியாச்சும் ஹோல்டனை காப்பாத்தலான்னு பாக்குறாரு. ஆனா இங்கே இருந்தா ஏமஸ் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமஸ் அனுப்பி விட்டுறாரு. இப்ப அந்த ஹைபிரிட் அப்படியே நம்ம ஹோல்டனை பார்த்து மேல ஏறி வருது. வந்துகினே இருக்கும்போது என்ன நினைச்சதுன்னு தெரியல, திரும்ப கீழே இறங்கி போயிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்த நோட்டீஸ் பண்ணி அந்த இடத்த போய் தோண்ட ஆரம்பிக்குது. அப்படி அந்த இடத்துக்கு கீழே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ரியாக்டர் ஏரியா. ஞாபகம் இருக்கா, இந்த புரோட்டோமாலிகூல்ஸ்க்கு சாப்பாடே ரேடியேஷன் தான். ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த புரோட்டோமாலிகூல்ஸ் எல்லாமே ரியாக்டரை சுத்தி தான் வளர்ந்துகிட்டு இருந்திருக்கும். அதே மாதிரிதான் ஈரோ ஸ்டேஷன்லயும் அந்த புரோட்டோமாலிகூல்ஸ் வளரணும்னு சொல்லிட்டு தான் ரேடியேஷனை வேணும்னே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதே ரேடியேஷனுக்காக தான் இப்ப இந்த ஹைபிரிட் ரியாக்டர் கிட்ட தோண்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை சேம்பரை மட்டும் உடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், ஷிப்பு காலி. அதுக்குள்ள எப்படியாச்சும் இதை கொல்லணுமேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஏமஸுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஏரியா ஃபுல்லா சீல் பண்ணி பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கதவை பிச்சுக்கிட்டு உள்ள இருக்க எல்லாமே வெளியே இழுக்கப்படும். அதோட இந்த ஹைபிரிடும் வெளியே போயிடும். ஆனா இப்ப அந்த இடத்துல நம்ம ஹோல்டன் இருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டுக்கு போயிட்டு அந்த ஏரியாவை சீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பிரஷரை மட்டும் அதிகமாக்கிட்டாங்கன்னா அந்த ஹைபிரிட் கூட சேர்ந்து நம்ம ஹோல்டனும் போயிடுவாரு. அதனால நயோமி வந்துட்டு, இங்க பாரு நான் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றேன், அது வரைக்கும் எதுவும் பண்ணாம இரு அப்படின்னு ஏமஸ் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சமயம் நம்ம ஆலெக்ஸுக்கு ஒரு ஐடியா வருது. டப்புன்னு இன்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு ஜீரோ கிராவிட்டி ஆக்கி விட்டுறாரு. இன்ஜின் ஆன் ஆயிருந்தாதான் ரியாக்டர் ஒர்க் ஆகும், ரியாக்டர் ஒர்க் ஆனாதான் ரேடியேஷன் வெளியே வரும். சோ ஒரு வேளை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஹைபிரிடால சென்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி பாக்குறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த ஹைபிரிடுக்கு தெரியல. அப்படியே சுத்தி முத்தி பாக்குது. அவ்வளவுதான், ரியாக்டர் சென்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ ஹோல்டனை நோக்கி வருது. ஐயோ என்னடா அது, ஒரு பிரச்சனையை முடிச்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹோல்டன் என்ன பண்றாரு, கீழே கன் இருக்கு அதை தட்டுறாரு, ஜீரோ கிராவிட்டியில மிதக்குது. எப்படியாச்சும் அதை எடுத்து சுட்டுலான்னு பார்த்தா அது மிஸ் ஆகி நவுந்து போயிடுது. போச்சு, அவ்வளவுதான், ஹோல்டன் செத்தாரு. ஏன்னா அந்த ஹைபிரிட் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல விட்டா நம்ம ஹோல்டனை போட்டு தள்ளிடும்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் திரும்ப அந்த இன்ஜின் ஆன் பண்ணிடுறாரு. இதை அந்த ஹைபிரிட் சென்ஸ் பண்ணிட்டு திரும்ப போய் தோண்ட ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த உடச்சு வயரெல்லாம் புடுங்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணணும் இப்ப வரைக்கும் தெரியல. ப்ராக்ஸி
ப்ராக்ஸி என்ன பண்றாரு, ஏமா சொன்னதுதான் ஒரே வழி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்றதுக்காக அந்த மிஷின் எடுக்க போறாரா. அப்ப அங்க இருக்க செடியை பாக்குறாரு. அதை பார்த்ததும் இப்ப இவருக்கு ஒரு ஐடியா வருது. மரங்கள்லாம் எப்படி வளரும், ஒன்னு சூரியனை நோக்கி போகும், இல்லைன்னா தண்ணியை தேடி போகும். அதே மாதிரிதான் இந்த புரோட்டோ மாலிகுலும் ரேடியேஷன் எங்க இருக்கோ அதை தேடிதான் இது போகும். சோ நம்ம ரேடியேஷனை யூஸ் பண்ணி இந்த ஹைபிரிட தானா வெளியே வர வச்சு தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அதை எப்படி பண்ண போறாங்கன்னா, இதான் ஒரு வார்ஷிப் ஆச்சு, உள்ள நிறைய நியூக்ளியர் மிசைல் இருக்கு, அதை வச்சுதான் அதை வெளியே கொண்டு வர போறாங்க. சூப்பரான ஐடியா, கண்டிப்பா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் ஆஃப் பண்றாங்க. நயோமியும் ப்ராக்ஸியும் அந்த மிசைல் எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அந்த மிசைலுக்குள்ள இருக்கிற கோரை மட்டும் வெளியே எடுக்கிறாங்க. அவ்வளவுதான். அதை வெளியே எடுத்த அடுத்த நிமிஷமே இந்த ஹைபிரிட் சென்ஸ் பண்ணிட்டு வேகமா வெளியே வருது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த கோர் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு கிட்ட வந்தது. எல்லாரும் கத்துறாங்க, ப்ராக்ஸி அதை தூக்கி போடுன்னு கத்துறாங்க. ஆனா ப்ராக்ஸி தூக்கி போடவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு லைட்டா இப்பவும் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இது நம்மளோட பொண்ணா இருக்குமோ, அப்படி பொண்ணா இருந்துட்டா நம்மளே நம்ம பொண்ணை கொல்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கினே இருக்காரு. ஆனா அந்த ஹைபிரிட்ல அதை கண்டுக்குமா என்ன, அப்படியே பாஞ்சு வந்து ஒரு ஜம்ப் அடிக்குது பாருங்க. கரெக்டா இவர் அந்த கோரை தூக்கி போட்டுறாரு. அதை பிடிக்கிறதுக்காக இந்த ஹைபிரிட் ஷிப்பை விட்டு தாவிடுது. இவங்க கரெக்டா ஷிப்பை திருப்பி அந்த நெருப்பு வெளியே வரும்ல, அந்த இடத்துல வச்சு இந்த ஹைபிரிட்டை எரிச்சு விட்டு சாவடிச்சிடுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா அதை சாவடிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டனை காப்பாத்தி கூப்பிட்டு வராங்க. கால் தான் வசமா மாட்டிக்கிச்சு போல, பயங்கரமா அடிபட்டிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ அவனை உயிரோட காப்பாத்திட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம நயோமி ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. என்னன்னு பார்த்தா, பூமி கிட்ட புரோட்டோ மாலிகூல்ஸ் இருக்கு, மார்ஸ் கிட்டயும் புரோட்டோ மாலிகூல்ஸ் இருக்கு, ஆனா பெல்டர்ஸ் கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை இப்ப நாளைக்கே போர் வந்துச்சுன்னா பூமியை அவங்க கிட்ட இருக்க புரோட்டோ மாலிகூல்ஸை வச்சு சண்டை போடுவாங்க, மார்ஸ் அவங்க கிட்ட இருக்க புரோட்டோ மாலிகூலை வச்சு சண்டை போடுவாங்க. அப்ப இந்த இடத்துல பெல்டர்ஸ் மட்டும்தான் நிராயுதபாணியா இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் புரோட்டோ மாலிகூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு மிசைல்ல வச்சு புரோட்டோ மாலிகூல்ஸை ஒளிய வச்சிருப்பாங்களே, அதை ஃப்ரெட்டு கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த விஷயத்த சொன்னதும் ஹோல்டன் வாயில கைய வச்சுக்கிறாரு. அடி பாவி, என்னடி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டாக்டரை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ப்ராக்ஸியோட பொண்ணு மேவை கூட்டு போனார்ல, அந்த டாக்டர் கூட இன்னுமே உயிரோட தான் இருக்கா. அவளை ஒரு பாடுக்குள்ள படுக்க வைக்கிறாரு. அப்படியே ஜூம் அவுட் பண்ணா அந்த இடத்துல இதே மாதிரியே ஏகப்பட்ட பாடு இருக்கு. சோ இவரு நம்ம மேவை மட்டும் வச்சு ஆராய்ச்சி பண்ணல, மே மாதிரியே நிறைய சின்ன பசங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வீனஸ் கிட்ட இருக்க அந்த யூஎன் ஷிப்பை காமிக்கிறாங்க. பயாலஜிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பாத்துட்டாங்க. அதை கிட்ட போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோப் அனுப்பி விடுறாங்க. ஆனா எல்லாமே வழியிலேயே உடஞ்சு போயிடுது. அப்புறமா கடைசியா ஒண்ணுதான் எப்படியோ தட்டு தடுமாறி போய் கீழே லேண்ட் ஆயிடுது. அப்ப பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா புரோட்டோ மாலிகூல் அப்படி பரவி இருக்கு. அவ்வளவுதான், 2-3 செகண்ட்ல திரும்ப அந்த ப்ராபும் ஆஃப் ஆயிடுது. இவங்களுக்கு தெரியாதுல புரோட்டோ மாலிகூலை பத்தி. சோ கீழே ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்கள ஓவர்டேக் பண்ணி இவங்கள ஒரு மார்ஷியன் ஷிப் வாட்ச் அவுட் இருந்துச்சுல, அது லேண்ட் பண்றதுக்காக போகுது. இவங்க ஏன்டா இப்ப இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே அந்த மார்ஷியன் ஷிப்போடைய சிக்னல் போயிடுது. என்னாச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. இவங்க லேண்ட் ஆகுறதுக்குள்ள ஷிப்பு பயங்கரமா ஆடுது. விட்டா ஷிப்பே வெடிச்சிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஆடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டக்குன்னு அப்படியே அமைதி ஆயிடுது. என்னடா அது வித்தியாசமா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஷிப்புக்குள்ள புரோட்டோ மாலிகூல்ஸ் வந்துருது. இவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்களா, அப்போ சடனா ஒரு செகண்ட்ல அந்த ஷிப்ல இருக்க மொத்த பார்ட்ஸும் அக்கு வேற ஆணி வேறன்னு தனித்தனியா பிரிஞ்சிருது. இதே நிலைமை தான் அந்த மார்ஷியன் ஷிப்புக்கும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் திடீர்னு சிக்னல் கட் ஆயிருந்திருக்கு. அப்படியே அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு எபிசோட் முடியுது. இதோட இந்த செகண்ட் சீசனும் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருக்கு இந்த சீரிஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் போகுது, கண்டினியூ பண்ணலாம்னு தோணுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்லுங்க. இன்னும் என்னென்னலாம் இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் பண்ணுது அப்படின்றத 3rd சீசன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.